Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? இது பைல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பைல் இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். செகண்டுக்கு எல்லோ கலர், தேர்டுக்கு ரெட் கலர். தெரியுதா? ஸோ உங்களுக்கு இந்த பிரமிட் வச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது த்ரோட் சக்ரா, இது சோலார் ப்ளக்ஸ் அண்ட் இது ரூட் சக்ராக்குரியது. ஸோ உங்களுக்கு எந்த சக்கரங்கள் அது பேஸ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். அந்த ஹீலிங் ஸ்டோன் வேணும்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ரெடியா? இந்த பைல் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஏன்னா இது எனர்ஜி ப்ரெடிக்ஷன். உங்களோட ஆறாவை ஸ்ட்ராங்காக பதிவிடும்பொழுது உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். இது ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன். நியூவாக வரவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்க? ஓகே, முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு, என்ன கைடன்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை ரொம்ப ரஷ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இப்போது இந்த பைல் சூஸ் பண்ணவங்க உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்களுக்காக அதிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஜாபாக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ். ஆனால் மோஸ்ட் ஆஃப் 75% ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. ரொம்ப ரஷ் பண்ணுறீங்க. இப்போவே இது எனக்கு நடக்கணும், இது நடந்துருமா, எனக்கு கிடச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்போ ஒரு எப்படின்னா அதுக்கு நோ சொல்லலை அவர், பட் அதுக்கான கரெக்டான நேரம் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது உங்கள் மனசில் நீங்கள் அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஜாப் கேரியருக்காக இருக்கலாம். ஓகேவா? அதுக்கான நேரம், ஃபைனான்ஸ்க்கான நேரம், சில இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ அதுக்கான டைம் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறார். ஃபர்தராக டாரோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதுக்கு மோஸ்ட் ஆஃப் இது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்காக தான் கேட்குறீங்க. கரெக்டாக? இதில் ரொம்ப நீங்கள் இப்போ உங்களோட எப்படி இருக்குன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ஓவர் திங்கிங், ஓவர் தாட்டு, அந்த அந்த பர்சன் அந்த பாஸ்ட் லைஃப்பில் நிறைய வலிகள், வேதனைகள் அனுபவிக்கிறீங்க. அதை இன்னும் கரண்ட்லேயே வச்சுருக்கீங்க. இது காரணம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் திருமணமானவங்க, மோஸ்ட் ஆஃப் திருமணமானவங்க அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. அதுக்கு காரணம் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், வேலை பார்க்குற இடத்துல யாரோ தேர்ட் பார்ட்டி உங்களை இந்த அளவுக்கு டிப்ரெஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட தாட் ஓடிட்டுருக்கு. உங்களோட இந்த பாண்டிங் சரியாகிறதுக்கு இட் வில் டேக், இந்த ரீடிங் பார்க்குறது 1 இயர் ஆகும்னு சொல்கிறார். 3 மாதம், ஒரு சிலருக்கு 3 மந்தில், ஒரு சிலருக்கு 1 இயர். அதே மாதிரி ஒரு சிலர் நியூ பிகினிங், அதாவது உங்களோட திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க. உங்களுக்கு வரன் வேணும், உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையணும், எனக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இறைவன்கிட்ட நீங்கள் இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் இதிலேருந்து ஹீல் ஆகணுங்கிறாரு.
உங்களுக்கு அந்த பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வலிகள் எல்லாத்தையும் வந்து இன்னும் வந்து கிளியர் பண்ணிக்காமல் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும். நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ 40, 35, 30 அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து புதுசாக வீடு கட்டணும், வீட்டுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? வேறு வீடு ஷிஃப்ட் ஆகணும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. ஒரு சிலர் அதில் கொஞ்சம் நிதானம் கவனம் வேணுன்றாங்க. அந்த வீட்டுக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா அதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. அது வந்து இப்போதைக்கு அவர் வந்து நோ சொல்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து உங்களை வந்து ஹீலிங் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் அந்த வீட்டுக்கான புதிய வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இல்லைனா அதுக்கான விஷயங்கள் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணுறது, இதில் யாருக்காவது ஸ்ட்ரகிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு இது. ஓகேவா? இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு, ஆனால் எந்த வீடுமே சரியாக அமையல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படிலாம் நீங்கள் ஏதாவது ஓவர் தாட் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே சீக்கிரம் உங்களுக்கு அதுக்கான ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டி எல்லாமே கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயத்துலேருந்து ஹீல் ஆகணும். உங்களுக்கு ஏதோ ஒரு தேவையற்ற நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, ஓவர் தாட் இருக்குது, அதை சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதிலேருந்து மூவ் ஆன் ஆனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த திருமண பாக்கியம் இருக்குது. ஃபேமிலியில் ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை, இதுக்கு நடுவில் தேர்ட் பார்ட்டி அவங்க வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே ஏதாவது டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க கைஸ். இது கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளில் இருப்பீங்க. எல்லாருக்கும் வந்து அதே ஸ்ட்ரகிளில் தான் இருக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த ஸ்ட்ரகிளில் மாட்டியிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கான கைடன்ஸ் தான் அது. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போவே எல்லாம் நடந்துருமா, இப்போவே இந்த பிரச்சனை சரியாகுமா, ஏதோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அது நாட் த ரைட் டைம் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கான அந்த விஷயங்களை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா இந்த ரெக்கார்டு இருக்குது, ஆழ்மன பதிவுகளை நிறைய வச்சுருக்கீங்க. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி இருக்குது? ஓகேவா? முருகர் உங்களுக்கு கொடுத்த அந்த கைடன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடத்தி கொடுப்பாரு. அவர் ஒரு விஷயம் கொடுக்குறாருன்னா ஏதோ அதுக்கு பின்னாடி விஷயம் இருக்குது. அதை வந்து அவங்க உங்களுக்கு சைன் கொடுத்துட்ருக்காங்க, இப்போ வாய்ஸும் கொடுக்குறாங்க. அந்த ஸ்ட்ரக் எதனால் இருக்குது, நீ மூவ் ஆன் பண்ணு, இதுலேருந்து வெளியே வா, அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லாம் கிளியர் ஆகணும். அதெல்லாம் இப்போ உடனே அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணேன்னா உடனேலாம் அது வந்து இதுவாகாது. அதுக்கு டைம் வேணும். ஃபஸ்ட்டு ஒன்னே நீ வந்து பாசிட்டிவாக மாற்றணும். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நான் சொன்ன ராசி, அந்த ஏஜ் குரூப், அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகிடும். அது நீங்கள் வந்து கவனம் வேணும். உங்களோட ஃபஸ்ட்டு உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். உங்கள் விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு விடுவு காலம் பிறக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சரி, ஓம் முருகான்னு சொல்லி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த எல்லோ கலர் சோலார் ப்ளக்ஸ் சக்ராக்கானது. ஃபர்கிவ்னஸ். பைல் 2க்கு வந்து ஃபர்கிவ்னஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தவங்க, பாஸில் கரண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க போல். அதனால் அது ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், இல்லைனா அது ஃபைனான்ஷியல் ரீதியான பிரச்சனைகள், ஏதாவது உங்களை ஏமாற்றிட்டு யாராவது அந்த மாதிரி ரொம்ப உங்களை ஹார்ட்லி ஏமாற்றிருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒருத்தர் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்கள மன்னிப்பீங்களாம். மன்னிப்பு கொடுக்க சொல்கிறாருன்னா அங்கே அதுதான் கார்ட் கட்டிங் நடக்கலை. நீங்கள் அவங்க செஞ்சதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. கரெக்டா? இன்னமும் அந்த சண்டை சச்சரவோட அடிக்கடிக்கு கிளாஷ் நடக்குது. வந்து உங்ககிட்ட வந்து வம்பு இழுப்பாங்க அவங்க. அப்படியா?
ஒரு சிலர் இதிலேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லிவிட்டு வேறு டைரக்ஷன் மூவ் ஆன் ஆகுறீங்க. ஓகேவா? ஆனால் ஒரு சிலர் ரொம்ப பயப்படுறீங்க. இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணாமல் அப்படியே வந்து அவங்க ஒரு ஸ்டெப் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் உடனே நீங்களும் கோவப்பட்டு அவங்க கூட அப்படியே போட்டிக்கு நிற்கிறது. ஓகே நானும் வரேன், வா ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணுறீங்களா என்ன? தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் சண்டையெல்லாம் போட முடியும். தெம்பெல்லாம் போனதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. காலம் நேரத்தை வீணாக்காதீங்க, உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் நியூ டைரக்ஷன் எடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறீங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டேன்றீங்க, பண்ண சொல்கிறாரு. ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு விலகி வரீங்க. ஓகே தொலைஞ்சு போ, நீ என்னை விட்டு போனால் சரி அப்படி சொல்லிவிட்டு எனக்கு இன்னும் இந்த கிளாஷில் இஷ்டம் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சிலர் வந்து அடிமை மாதிரி அவங்கக்கிட்ட ரொம்ப லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க. நீங்கள் வந்து மேஷம் சிம்மம் தனுஷ் ஒரு இதில் வந்து 75% மேஷம் சிம்மம் தனுஷ் காமிக்குது. ஒரு 25% வந்து பார்த்திங்கன்னா கன்னி மகரம் ரிஷபம். ஓகேவா? இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம். உங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ 40 இருக்கும், 40 35 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ கார்ட் கட்டிங் நடந்ததுன்னா உங்களுக்கான அந்த புரிதல் வரும். உங்களுக்கான நீங்கள் மூவ் ஆன் பண்ணி வேறு ஒரு உங்களுக்கான வேலைகளை நீங்கள் வந்து செய்கிறதுல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ், இல்லைனா உங்களோட ஜாப், வேறு எங்கேயாவது ப்ரைவேட்டாக போய் ஒர்க் பண்ணுறது, வாட் எவர் இட் இஸ். உங்கள் வேலையில் உங்களை செல்ஃப் கேர் பண்ண முடியும். ஆனால் இது நடக்கலை போல், நீங்கள் அவங்கள மன்னிப்பு கொடுக்க சொல்கிறார். ஓகேவா? சரி, உங்களுக்கு யாருக்காவது சரியான புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு பதிவிலும். இந்த பதிவுலையும் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணனா பெரிய இதுவாக போயிடும். ஒரு ஷார்ட் ரீடிங் கொடுக்கணுன்னு தான் எடுத்தேன். ஓகேவா? உங்களுக்கு அதை பற்றி இன்னும் டீப்பாக தெரியணுன்னா இந்த வீடியோட எண்டில் என்னோடய பழைய அந்த இப்போ ரீசெண்ட் வர வீடியோஸும் அது அப்புறம் வந்து பழைய வீடியோஸ் அதோட அந்த லிங்க்லாம் நான் தரேன். இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கோங்க. அது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரீஃபாக. ஓகேவா? பைல் 2க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அவர் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியல, மன்னிக்க மனசு வரல, தூக்கத்தில் கூட அவங்க என்னை இப்படியெல்லாம் பண்ணாங்களே அப்படி அந்த தாட் ஓடிக்கிட்டே இருக்குது, கனவுல கூட வருது, அப்படியா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது ரொம்ப சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம். அதை வந்து கிளியர் பண்ணுன்னா உங்களுக்கு நார்மல் பீப்புளுக்கு அதை வந்து தெரியாது. அது காலங்கள் எடுக்கும், ரொம்ப காலங்கள். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இறக்குற வரைக்கும் கூட மறக்க மாட்டீங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஈஸி மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி. அதனால் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து இந்த வீடியோட எண்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளியர்லி. இது எதுக்காக கொடுக்குறாரு? நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து முயற்சி பண்ணுறீங்க, அந்த விஷயத்தில் அரைகுறையான நாலேஜ் வச்சுக்கின்னு மூவ் ஆன் பண்ணாதீங்க. அது ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒரு புதிய வேலையாக இருக்கலாம், புதிய பிஸ்னஸாக இருக்கலாம், புதிய படிப்பாக இருக்கலாம். பட் 75% ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் தெரியுது எனக்கு, டாரோட்டில் பார்த்துட்றேன். மீதி ரிமைனிங் 25% நீங்கள் வந்து ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ் இதில் கொஞ்சம் நிறையா வந்து அதில் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ டாரோட்டில் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் அதிகமாக பார்க்குறீங்க. நிறைய உங்களை வந்து நீங்கள் ஏமாறுறீங்க. உங்களை சுற்றி ஏமாத்துறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கு தான் நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பில் கவனம் தேவைன்னு சொல்கிறார். புரியுதா? ஏன்
கம்யூனிகேஷன் கிளியர்லி அப்படின்ட்டு. இதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா அதை 4 இடத்துல விசாரிக்கணும். அதுக்கப்புறமா அதில் இறங்கி சக்ஸஸ் பார்க்கணும். அது அரைகுறையாக கேட்டு அதில் என்ன சொல்கிற ஒரு அரைகுறை மனசோடு அதில் இறங்கிட்டு அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் ஒரு விஷயங்க அது உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ரிலேட்டிவ்கிட்டலாம் பேசிக்கிட்டு செய்கிற விஷயத்த பாதியிலே நிறுத்திட்டு திரும்ப அடடா வடை போச்சேன்னு சொல்லி ஏங்கக்கூடாது. ஓகேவா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க, உங்களை ஃபெயிலியர் பண்ண வைக்கிறாங்க. இது ரிலேஷன்ஷிப்பில் கூட சில பேர் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அந்த முயற்சியில் கூட வந்து நிறைய தொடர் தோல்வி நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து அபவ் 40 கூட இருக்கலாம், அபவ் 45, 50 இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து பிலோ 30, 25 அந்த மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இன்னும் கூட இவ்வளோ காலத்துக்கு அப்புறமா கூட உங்களுக்கு வந்து இதுக்கான விடை தெரியாமல் தேடுறீங்க. இது என்ன தான் இதுக்கு காரணம்? ஏன் எனக்கு இவ்வளோ ஃபெயிலியர் ஆகுது? நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் எனக்கு ஏன்? அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக உங்களுக்கு நிறைய அந்த பிரச்சனை போகலாம். இன்னும் கூட ஒரு சிலர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்காக தான் நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் அதுதான் கார்டு காமிக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு நல்ல பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. பட் அவங்கள பற்றி கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஒழுங்காக கலெக்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், நல்ல ஒரு கரேஜான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க ஒரு சிலருக்கு. ஓகேவா? அவங்கள வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி விட்ரும். ஓகேவா? சரி, அதுக்கு தான் வந்து உங்களை வந்து ரொம்ப தெளிவுபடுத்திக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் வந்து தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன் இந்த ஃபெயிலியர் நடக்குதுன்னு இன்னும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஒரு சிலர் அபவ் 50 கூட ஆயிருக்கு. காலம் போனதுக்கப்புறமா எவ்வளவோ விர்ச்சுவல் பண்ணுறீங்க. ஒரு லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பதிவிலும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும் உங்களுக்கு. இந்த ஸ்க்ரீனோட இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் லிங்க்கு, பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா ஒவ்வொரு பதிவிலும் அதெல்லாம் நான் சொல்ல நிறைய பெரிய லென்த்தாக போகுது வீடியோ, அதனால தான். ஓகே, ஸோ உங்களுக்கான அந்த ராசி, ஏஜ் குரூப், என்ன ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஓகேவா? ஏஞ்சல் கார்ட்லேயும் வந்து உங்களுக்கு அழகாக கம்யூனிகேட் பண்ணிட்டாரு. நீங்கள் வந்து ஒழுங்காக உங்களுக்கான புரிதலை எடுத்துக்கோங்க. இந்த எரருக்கு என்ன காரணம்? ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணுறீங்கன்னா அகலக்கால் வைக்காதீங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு வேலையை செய்யுங்க. ஓகேவா? ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து அடிக்கடி ஃபெயிலியர் பார்க்குறீங்க, இல்லைனா தொழில் பண்ணுற வேலையில் அடிக்கடி ஃபெயிலியர் பார்க்குறவங்களா இருப்பீங்க. இந்த கார்டு எடுத்தவங்க உங்கள் வேலையில் கூட இருக்கலாம், ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுற இடமா இருக்கலாம். ஓகேவா? அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் போடுங்க. இல்லை டேட் ஆஃப் பர்த் தெரியலனாலும் பரவாயில்ல, உங்கள் ஊர் பேரையாவது போடுங்க. டேட் ஆஃப் பர்த் மஸ்ட். ஒரு சிலர் இல்லைங்கிறீங்க, அப்போ வேறு வழி இல்லைன்னு சரி ஓகே. ஆனால் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு கார்டு எடுக்கும்போது நீங்கள் என் கூட கனெக்டிவாக இருக்கணும். நான் லைன் பேசும்போது என் கூட நீங்கள் பேசணும். பேசுனீங்கன்னா உங்களுக்கு நான் எடுத்துக்க சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன? சரி, கால் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் இல்லைப்பா, கால் பண்ணாதீங்க, மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணால் அந்த நேரத்துக்கு நான் வந்து எடுக்க மாட்டேன், ஏன்னா நான் வேறு ஒரு ஒர்க்காக இருப்பேன், அதனால் நான் எடுக்க முடியாது. மெசேஜ்னால் நான் எப்போ ஃப்ரீ ஆகிட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்குவேன். சரியா? அதனால் புரிஞ்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு எஸ்ஆர் நோ கொஸ்டினும் இருக்குது. உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா முருகர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா மனதில் நிறுத்திக்கோங்க. முருகர் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ரெண்டு பைல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள்.
பைல் நம்பர் 1க்கு இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு எல்லோ கலர். உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணுவோம் ரெசனேட் ஆகுது சூஸ் பண்ணுங்கள். ரெடியா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறார்? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுக்குறார். உங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு இந்த ரீடிங். பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஏதோ ஒரு விஷயம் அது உங்களோட ரிலேஷன்ஷிப்காக மோஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இறைவன்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணுவீங்க. அது ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம். ஓகேவா? நீங்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் ஒரு 20% கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. உங்கள் ஏஜ் குரூப்லாம் பிலோ 40 இருக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாரு. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் அபவ் 40, 35, 50 கூட இருப்பீங்க. ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் 35க்கு மேலே தான் தெரியுறீங்க. ஒரு சிலர் 20, 25ல் இருப்பீங்க. இப்போது இந்த கார்டில் வர விஷயம் இதுக்காக கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். 75% ரெசனேட் ஆகும். அதர் தென் பீப்புள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாரோ, எஸ்ன்னு கொடுத்தா எஸ், நோன்னு கொடுத்தா நோ, அதை அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, என்ன தான் நம்ம அந்த கேள்வி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரியுது, நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு அது இன்ட்யூஷன் வருது, சொல்கிறேன். நீங்கள் இப்போ இந்த ரீடிங் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க சிங்கிளாக இருப்பீங்க. அது லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை திருமணமானவங்க. மோஸ்ட் ஆஃப் திருமணமானவங்க பிரேக்கில் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலர் லவ் ரிலேஷன்ஷிப்பில். ஓகேவா? அவங்களால நீங்கள் மணியும் கூட ரொம்ப இப்போ மணிக்கு கூட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கீங்க. மணி எனர்ஜி கம்மியாக இருக்குது. உங்களோட 6 சக்கரா பவர் ரொம்ப இம்பேலன்ஸ், ரொம்ப தனிமையாக இருக்கீங்க. தனக்கு யாரும் இல்லை, இறைவன் இருக்காருங்கிறத மறந்துடுறீங்க. எல்லாருக்கும் இறைவன் தான். ஓகேவா? கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. இதிலேருந்து வெளில வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டுதல், ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. மணி ரிலேட்டடான விஷயத்துக்கு கூட நிறைய கதவுகள் திறந்துருக்கு பக்கத்துலேயே. நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஒரு சர்டன் இப்படி ஒரு செகண்டில் எல்லாம் மாறும். ஆனால் நீங்கள் அதை பார்க்கவே மாட்டேன்றீங்க, ஏறெடுக்கவே மாட்டேறீங்க. டிவைன் பாத் சேனலை கண்டிப்பாக இந்த ரீடிங்கில் நான் கொடுக்குற அந்த பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்துன்னு தானே இருக்கீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் எடுத்துக்கலாம்? லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேனா இல்லையா? உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட்னால தான் நீங்கள் இவ்வளோ அவஸ்தைப்படுறீங்கன்னு அதையும் சொல்கிறேன். விர்ச்சுவல்ஸ் எங்கெங்கேயோ போய் பண்ணுவீங்க. பண்ண வேண்டிய விர்ச்சுவல்ஸ் உங்களோட உடல், மனம், ஆன்மா. அதை சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் நீங்கள் நினைக்கிற விஷயம்லாம் உங்கள்கிட்ட வரும். ஓகே, எதை தேடியும் நீங்கள் போக தேவையில்லை. சேலஞ்சாக பார்க்கலாமா? உட்காந்த இடத்துலேருந்தே வேலை நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா, நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, யூனிவர்ஸ் எதுவுமே செய்கிறதில்ல, கடவுள் எனக்கு எதுவுமே பண்ணுறதில்ல, கடவுள் எங்களெல்லாம் படைச்சி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை வருது புதுசாக, உங்களுக்கு சொல்கிறேன், அந்த குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ டேக் கேர் பண்ணுறீங்க. அது ஏதோ அதுக்கு தப்பு ரைட்டு அதுக்கு எதுவும் தெரியாது தான். அதுக்கு சொல்லி கொடுக்குறீங்கள, விவரமாக சொல்லி கொடுத்து தானே அதுக்காக அவ்வளோ சிரமப்படுறீங்களே. அப்போது நம்மளெல்லாம் படைச்ச விட்ட கடவுள் நம்மளை பற்றி டேக் கேர் பண்ண மாட்டாரா? அவர் எவ்வளவோ பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் தான் கவனிக்கல. நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே நிற்கிறாரு, அது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறாரு. டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு பெர்மனன்ட் ரெமெடி இருக்குது, எடுத்துக்கோங்க. இவ்வளோ கிளியராக சொல்லுமா அவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கேன் நான். ப்ரீவியஸ் பதிவுலலாம் இருக்குது, வீடியோலாம். இனிமேல் வர பதிவுலலாம் இவ்வளோ நேரம், ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வீடியோ ரொம்ப லாங் வீடியோவாக போகுது. அதனால் உங்களுக்கு வீடியோ அந்த மாதிரி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியோ இல்லைனா அந்த விஷயங்கள் பற்றி நீங்கள் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டில் வரும். அந்த பழைய வீடியோவோட அந்த லிங்க் போடுறேன், அதை பாருங்கள், அந்த வீடியோஸ் பாருங்கள். ஓகேவா? கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்கப்பா, வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? உங்கள் டேட் ஆஃப் பர்த், நேம். அது இந்த ரீடிங் பார்க்குறவங்க கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஓகேவா? பயப்படாதீங்க, எல்லாம் மாறும். இறைவன் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த உலகத்தில். ஓகேவா? உங்கள் தலைவிதியும் மாறும்.
அதுக்கான விஷயங்களை தான் கொடுக்குறாரு. ஓகேவா? நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே லைக் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். இன்கேஸ் ஃபஸ்ட்டே லைக் கொடுக்காதவங்க அட்லீஸ்ட் இப்போயாவது லைக் கொடுங்க. ஃபஸ்ட்டே லைக் கொடுங்கன்னு ஏன் சொல்கிறேன்றது நிறைய பேருக்கு தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கும் பிகினிங்லேயே சொல்லிடுறேன். உங்களோட இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் வச்சுருக்கீங்கள்ல, நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறத தடை பண்ணிடும். கவனிக்க மாட்டீங்க. அதுக்கு தான் அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களோட ஆறாவை உள்ளே கனெக்ட் பண்ணுங்கள், சேனலுக்குள்ளே கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக நீங்கள் நான் யூனிவர்ஸ் 3 பேரும் இருப்போம். அதுக்காக தான் அதை சொல்கிறது. சரி, ஓகே. இனியோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்புங்க. உங்களோட ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வாங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். முருகருக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் கமெண்டில். தேங்க்யூ.